Hello everyone, welcome Level to Clover. நான் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது TNPSC Group 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நீங்க Group 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படினா உங்களோட ஹால் டிக்கெட்டை இப்போ டவுன்லோட் பண்ண போறோம். சோ அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா TNPSC Group 4 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ஸோ ஒரு 6000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே நம்ம எல்லாமே விண்ணப்பிச்சிருப்போம். ஸோ இப்போ அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுனா நீங்கள் மொபைல் யூஸர்னாலும் சரி அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸர்னாலும் சரி, ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. ப்ரௌசர் வந்துட்டு TNPSC அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணிங்க. TNPSC.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துறேன். இது கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது TNPSCயோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். இதில் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூணாவது ஆப்ஷன் இருக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோடு. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தது ஆர் யூ வாண்ட் டு ஷூர் கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். அடுத்த விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ரைட் சைடில் வழிமுறைகள், அறிவுரைகளும், அதுக்கப்புறம் நிரந்தர பதிவு விவரங்கள், அறிவிக்கைகள், விண்ணப்பங்கள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி Group 4ஓட ஹால் டிக்கெட் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கும், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறனாலும் பார்க்கலாம் அல்லது தமிழில் பார்க்குறனாலும் பார்க்கலாம். மேலே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறனா பண்ணிக்கங்க. ஸோ இந்த பேஜ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு இருக்கும். ஸோ அது யாருமே இல்லை. ஸோ புதுசாக நீங்கள் TNPSCக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆப்ஷன். ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும். செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க, ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பயனாளர் குறியீடு கடவுச்சொல், நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சுருப்போம். ஆல்ரெடி அப்ளிகேஷன் நம்ம விண்ணப்பிச்சிருப்போம். அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் பண்ணி தான் வந்து அப்ளிகேஷனே வந்து சப்மிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒன் டைமோட யூசர் ஐடி இருக்கும். ஸோ யூசர் ஐடி அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலாகவும் வந்திருக்கலாம் அல்லது நார்மல் மெசேஜாகவும் வந்திருக்கலாம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த யூசர் ஐடி நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு இது எல்லாமே ஓகே கொடுத்துட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். ஸோ ஏதாவது ரெண்டு நம்பரை வந்து கூட்டுற மாதிரி இருக்கும், அதையும் கொடுத்துட்டு சமர்ப்பி கொடுத்துருங்க. நான் இப்போ என்னோட யூசர் ஐடி கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சமர்ப்பி அப்படின்னு இருக்குது, நான் ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்பைனடு சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் Group 4 அப்படின்னு இருக்கும். இப்போது நம்ம அப்ளிகேஷன் போட்ட டேட்டு, எண்டு டேட்டு, இது எல்லாமே இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 9/6/2024. பக்கத்துலேயே ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும், டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லும். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஐடி இருந்தால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஐடி எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களோட அப்ளிகேஷனில் டாப்லேயே வந்திருக்கும். சரிங்களா, உங்களோட பேருக்கு மேலேயே வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்துருப்போம்ல. இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த எம்பளத்துக்கும் கீழே டேஷ்பாட் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜ் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் லாகின் ஐடி இருக்கும், அடுத்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்னென்னா Group 4ஓட நோட்டிஃபிகேஷன் 01/2024 கம்பைனட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் Group 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒன்று மட்டும் தான் காட்டும். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி Group 2, Group 4 எழுதுனது, Group 1 எழுதுனது, Group 7 எழுதுனது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் தான் வரும். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிங்க எந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்துங்க. ஓகேங்களா, இதில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 01/2024 இருக்கும், அதுதான் வந்து Group 4ஓடது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ரைட் சைடில் அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஐடியை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த அப்ளிகேஷன் ஐடி தான் நம்ம இங்கே வந்து அப்ளிகேஷன் ஐடியை போட போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த அப்ளிகேஷன் ஐடியை நான் இப்போ நோட் பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷன் ஐடியை அப்படியே நான் இங்கே என்டர் பண்ணுறேன். சரிங்களா, நான் இப்போ என்னோட அப்ளிகேஷன் ஐடி என்டர் பண்ண போகிறேன். என்னோட அப்ளிகேஷன் ஐடி என்டர் பண்ணிட்டு அடுத்து டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. ஸோ என்னோட டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துக்கிறேன். என்னோட அப்ளிகேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அடுத்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கு, நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். டவுன்லோட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஹால் டிக்கெட் ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம மேலே வந்து வியூ இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது, நம்ம தமிழில் தான் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் விண்ணப்பதாரன் பெயர்
பெயர் உங்களது இருக்கும், பதிவு எண் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், விண்ணப்ப எண் இருக்கும், அப்ளிகேஷன் ஐடி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பார்கோட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் கீழே சிக்னேச்சர் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தந்தையின் பெயர், விண்ணப்பதாரர் முகவரி கொடுத்துருப்பாங்க, தேர்வு மையமும் கொடுத்துருப்பாங்க. ட்ராப்டவுன் வந்ததுமே தேர்வு கூடத்தின் பெயர் அப்படின்னு இருக்கும். ஸோ தேர்வு கூடத்தின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மேலேயே ஹால் நம்பரும் முதல் கொண்டு இருக்கும். ஸோ லேண்ட்மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்வு நடைபெறும் நாள் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துங்க. ஸோ கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா டாப் கார்னர் வர பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பிரிண்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுனாலும் இங்கிலீஷில் மாற்றிக்கங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ ஹால் டிக்கெட் வந்து அப்படியே ஷோ ஆகும். ஸோ இந்த ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா சேவ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். நான் இப்போ வந்து சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்ததுமே இப்போ எனக்கு அந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தது எனக்கு வந்து என்னோடய ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான ஹால் டிக்கெட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி தெரியலனாலும் எப்படி அப்ளிகேஷன் ஐடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.